திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பெயரில் போலி ஆவணங்களை கொண்டு இன்ஸ்டாகிராமில் அடையாளம் தெரியாத நபர் தொடர்ந்து பதிவு செய்து வந்துள்ளார். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் தனது பெயரில் இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்யும் நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள சின்னம்பள்ளி அரசு பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களான நாகாவதி, எரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இப்பள்ளிக்கு கல்வி பயில செல்கின்றனர். இப்பள்ளி மாணவர்கள் காலை 7 மணிக்கு செல்லும் அரசு பேருந்தை தவறவிட்டால் நடந்துதான் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது. அதேபோல் மாலை 7 மணிக்குதான் அரசு பேருந்து உள்ளதால் மாணவர்கள் அதுவரை காத்திருந்து இரவு 8 மணிக்கு மேல் வீட்டிற்கு செல்லும் சூழ்நிலை உள்ளது. எனவே பள்ளி நேரத்திற்கு பேருந்துகள் இயக்க வேண்டி 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெண்ணாகரம் அரசு பேருந்து பணிமனையை முற்றுகையிட்டு அதிகாரியிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். எரப்பட்டியிலிருந்து ஸ்கூல் போற பசங்களுக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துடுறாங்க. 7 மணிக்கு எடுக்கிறது 9:30 மணிக்கு தான் அந்த பள்ளி துவங்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பசங்க அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அதனால் பசங்க நிறைய சிரமங்கள் இருக்குது. மாலையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 4:30 மணிக்கு விடுற ஸ்கூலு 7 மணிக்கு தான் வண்டி வருது. அதனால் பெண்கள்லாம் பல பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க. சாப்பிட முடியறதில்ல, படிக்க முடியறதில்ல. இதனால் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் முன்னாடியே பசங்க அங்கே போய் இருக்க வேண்டியது இருக்குது. பல டைமில் 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடியே வண்டி எடுத்துடுறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்துருந்தும் அதனுடைய எந்த நடவடிக்கை இல்லை. அதனால் இவங்களை பிரான்ச் மேனேஜரை பார்த்து நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம். அது அவர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ண முடியாது. இப்போ பாரதிபுரத்தில் போய் மேனேஜரை பார்த்து கொடுத்துட்டு போயிடுங்க, அது நீங்கள் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம், மாற்றி கொடுக்குறதா தகவல் சொல்லியிருக்காரு. மாற்றி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை பசங்களை கூப்பிட்டு இங்கே வாங்கிட்டு போகிறோம். திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த பிரவீன்குமார் கடந்த மாதம் சேலத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகர புதிய காவல் ஆணையராக சென்னை ஆயுதப்படை ஐஜி லட்சுமி நியமிக்கப்பட்டார். இதையடுத்து திருப்பூர் மாநகர புதிய காவல் ஆணையராக லட்சுமி IPS இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பூர் மாநகரில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் தொடர்ந்து மாநகர பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு குற்ற செயல்களை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்குட்பட்ட 3வது வார்டு பகுதியில் செல்போன் டவர் அமைப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு செல்போன் டவர் அமைக்கும் பட்சத்தில் கதிர்வீச்சு காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்றும் அப்பகுதிவாசிகள் புகார் தெரிவித்தனர். எனவே செல்போன் டவர் அமைப்பதற்கான அனுமதியை ரத்து செய்து செல்போன் டவரினை அப்பகுதியில் அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தின் போது ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுப்பதற்காக எங்களுடைய பகுதி மக்கள் அனைவரும் இங்கே நாங்கள் ஒரு 100கணக்கான பேர் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதி இல்லாத காரணத்தால் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியஸ்தர்கள் மட்டும் இங்கே மாவட்ட ஆட்சியரிடத்தில் எங்கள் பகுதியிலே அந்த டவர் அமைப்பதற்கு அப்ஜெக்ஷன் அனுமதி தரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூரை சேர்ந்த பெரிய கருப்பன் ராணி தம்பதியினரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா. இவர் புதூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். நேற்று இரவு பள்ளியின் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து வெளியே வந்த மாணவி தேவக்கோட்டை ரஸ்தா ரயில் நிலையம் அருகில் அதிகாலையில் ரயிலில் அடிபட்டு இறந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த உயிரிழந்த மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் அமராவதி புதூர் சாரதா நிகேதன் டிரஸ்ட் நடத்தும் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து மாணவி எதற்காக வெளியே வந்தார், எப்படி ரயிலில் அடிபட்டு இறந்தார் என பல்வேறு கோணங்களில் சோமநாதபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள ராமசமுத்திரம் கிராமத்தில் வசிக்கும் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அப்பகுதியில் உள்ள 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் பயனடைந்து வருகின்றனர். இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தாங்கும் தூண்கள் சிதிலமடைந்து காரை பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவு அபாயகரமாக உள்ளது. இந்த தொட்டியின் அருகே அங்கன்வாடி மையம் அமைந்துள்ள நிலையில் அசம்பாவிதம் ஏதும் நிகழும் முன்பாக இந்த தொட்டியை அப்புறப்படுத்தி புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காரைக்குடியிலிருந்து நிகழ்ச்சி ஒன்றை முடித்துவிட்டு கிராமிய பாடகி அபிராமி காரில் தேவக்கோட்டை சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவாடனை கைகாட்டியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கிராமிய பாடகி அபிராமி லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் மற்றொரு காரில் வந்த திருவாடனை கைகாட்டியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இது தொடர்பாக சோமநாதபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் விருத்தாசலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் விருத்தாசலம் அடுத்த மேலப்பாளையூர் கிராமத்தைச் சேர்ந்த மணி என்ற விவசாயி கடந்த 8 நாட்களுக்கு முன்பு 168 நெல் மூட்டைகளை விற்பனைக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்த நிலையில் அவரது நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்த வியாபாரி சுமார் 2.5 லட்சம் பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனைக்கூட அதிகாரிகளை விவசாயிகள் சென்று கேட்டபோது வியாபாரியின் தொலைபேசி எண்ணை கொடுத்து தொடர்பு கொண்டு கேட்டுக் கொள்ளுங்கள் என அலட்சியமாக கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி மணி மற்றும் அவருக்கு ஆதரவாக விவசாயிகள் சிலர் விருத்தாசலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கதவினை இழுத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல் போட்ட திங்கக்கிழமைக்கு காலையில நெல் போட்டு எனக்கு நைட்டு 10 மணிக்கு தான் சாக்கு மாற்றி கொடுத்தாங்க. அன்னைக்கு இதே பிரச்சனை தான். இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது? இன்னைக்கு 8 நாள் ஆகுது. பணம் போய் கேட்குறேன், பணம் என்னாச்சுங்க, பணம் அக்கௌண்ட்டில் ஏறலன்னு கேட்குறேன். பணம் வந்து உனக்கு புதன்கிழமை மேலே தான் ஏறும். அவர் 1 கோடி ரூபா அன்றைக்கி நெல் எடுத்துட்டாரு, அவர்கிட்ட பணம் இல்லையா, இப்போ பணம் பொண்ணு 2 நாளில் போடுவாங்க, வேணா நீங்கள் வந்து வியாபாரிகிட்ட பேசிக்கன்னு சீட்டில் எழுதி கொடுத்தாங்க நம்பரை. யார்கிட்ட போய் கேட்குறது? வியாபாரி முகத்தையை பார்த்துருக்கேன், நான் ஒரு முகத்தை. இப்போ என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு நான் அது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம். இன்னைக்கு பணம் வேணும் கூட வந்து உட்காந்துருக்காப்ல, அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? நெல் போட்டு இன்னைக்கு 8 நாள் வந்து எனக்கு 1 ரூபா கூட பணம் அக்கௌண்ட்டில் போடல. போய் கேட்டால் வியாபாரிகிட்ட பேசிக்க நம்பர் எழுதி கொடுக்குறாங்க. இல்லை மொத்தம் எவ்வளோ பணம்னு எனக்கு வந்து ஒரு பில்லு வந்து 1,76,000 ஒரு பில்லு, ஒரு பில்லு 75,000 சொல்கிற ஒன்று. இப்போ வந்து அதிகாரி வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்களா? அதிகாரிகிட்ட போய் கேட்குறேன், அவங்க வந்து நம்பர் எழுதி கொடுத்து வியாபாரிகிட்ட பேச புதன்கிழமை இன்னைக்கு தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும், புதன்கிழமை இல்லை. அது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் செலவு யார்கிட்ட இவங்க கொடுப்பாங்களா பணம்? அவங்க நம்பருக்கு ஃபோன் போகிறோம், அந்த நம்பருக்கு ஃபோன் போகல, ஒன்றும் போகல. இல்லை உங்கள் விவசாயம் உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கா? எல்லா விவசாயம் எல்லா விவசாயியும் வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க, வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்கள்ட்ட இப்போ நெல் அங்கே டிஎன்சியில் போகாதான் பிரச்சனை வருதுன்னா இங்கே கொண்டு வந்தா இங்கே இதே பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறது? மருந்து குடிச்சு விவசாயி சாகணுமா? அப்போ எங்கள் நெல்லை போட்டு அந்த மருந்து குடிச்சு நாங்கள் செத்து போனோம், அவ்வளோதான். இப்போ பணம் வந்து அப்போ செத்ததுக்கு அப்புறம் செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு 8 நாள் ஆகுதுங்க. இன்னும் 2 நாள் 4 நாள் கழிச்சுன்னா 10-12 நாள் ஆகும். இப்போ என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் விடும். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ரயில்வே பீடர் சாலையில் அமைந்துள்ள வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் திமுக அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் பத்மநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா கலந்து கொண்டு தீர்மானங்களை விளக்கி பேசினார். மேலும் இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கலைஞர் நினைவு நாளில் அமைதி பேரணி நடத்தவும், நலத்திட்ட உதவிகள் வழங்கி அனுசரிக்கவும், திருவேங்கடம் பகுதியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் திருவுருவ சிலை அமைப்பது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகர எல்லைக்குள் கனரக வாகனங்கள் நுழைவதை தவிர்ப்பதற்காக எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சந்திப்பு வரை 12.93 கோடி ரூபாய் செலவில் 200 அடி சாலை 133 கிலோமீட்டர் நீளத்தில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் வெளியூர் ஏரிக்கரை அருகே நடைபெற்று வரும் சாலை பணிகளை திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சாலை பணியில் ஈடுபட்டுள்ள துறை அலுவலர்கள் மற்றும் அங்கு பணியாற்றும் பணியாளர்கள் ஆகியோருடன் கருத்துக்களை கேட்டறிந்தார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா தேசிங்க அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விழுப்புரம் மாவட்டம் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு 1,63,05,520 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெண்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வருவதாக தெரிவித்தார். ஒரு 100 ஆண்டு காலத்தினுடைய தேக்கத்தை இன்றைக்கு இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழகம் திகழ்வதற்கு காரணம் கடந்து வந்த பாதையை நினைவூட்டி தொடர்ந்து இந்த கல்வியை உயர்கல்வி சாதாரண நிலையில் உள்ள மக்களுடைய பிள்ளைகள் பெற வேண்டும் என்ற அந்த தொலைநோக்கு சிந்தனை. ஒரு காலத்திலே கல்லூரி சென்று படிப்பதற்காக எவ்வளவு சிரமங்கள் என்பதை இங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அறிவார்கள். அதில் நானும் குழந்தைகளுடைய பெற்றோர் என்ற அடிப்படையில் உரிமையோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் எல்லாம் படிக்கின்ற காலத்தில் குடும்பத்தை சார்ந்த வறுமை, ஏழ்மை அதையெல்லாம் கடந்து உயர்கல்விக்கு செல்ல முடியாத குடும்ப சூழ்நிலை. அந்த சூழ்நிலையெல்லாம் அறிந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே எம் செஞ்சிக்கு ஒரு கலைக்கல்லூரி தேவை என்று பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் சொன்னால் கடந்து வந்த பாதைகளை எண்ணி பார்க்கின்ற வரலாறு தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அஞ்சட்டி தாலுகா தக்கட்டி கிராமத்தை சேர்ந்தவர் நீலிசித்தன். தலித் சமூகத்தை சேர்ந்த இவருக்கு பூர்வீக நிலமான பஞ்சமி நிலம் 1.84 சென்ட் நிலம் உள்ள நிலையில் இதனை மாற்று சமூகத்தை சேர்ந்த சில நபர்கள் அனுபவித்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதையடுத்து பஞ்சமி நிலத்தை பட்டா உரிமையாளரான நீலிசித்தனுக்கு மீட்டு தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இதுகுறித்து கடந்த பிப்ரவரி முதல் நீலிசித்தன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர், ஒசூர் சார் ஆட்சியர் ஆகியோரை நேரில் சந்தித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நீலிசித்தன் குடும்பத்தினர் ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஒசூர் சார் ஆட்சியர் 1 வார கால அவகாசத்திற்குள் 2 தரப்பினரையும் நேரில் அழைத்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். மழைநீரை சேகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, திருவள்ளூர் சிலை, சேலம் மாநகராட்சி அலுவலக சாலை, அரசு மருத்துவமனை வழியாக ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மழைநீர் சேகரிப்பு குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு 2000 ரூபாயாக இருக்கும் மாத ஓய்வூதியத்தை குறைந்தபட்சமாக 6750 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், மருத்துவப்படி மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும், ஈமக்கரியை தொகையை 25,000 ரூபாயாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட நும்பல் சாலையில் நேற்று பெய்த கனமழையால் நீரில் மூழ்கியுள்ளது. இந்த சாலை ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் தற்போது மழைநீரும் தேங்கி பாதசாரிகள் கூட பயன்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2000 ரூபாயாக இருக்கும் மாத ஓய்வூதியத்தை குறைந்தபட்சமாக 6750 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், மருத்துவப்படி மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும், ஈமக்கரியை தொகையை 25000 ரூபாயாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் அட்டியாவிலிருந்து யஷ்வந்த்பூர் வரை செல்லும் அதிவிரைவு ரயிலில் கஞ்சா கடத்தி வருவதாக ஜோலார்பேட்டை இருப்புப்பாதை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இருப்புப்பாதை உதவி காவல் ஆய்வாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் ரயிலில் சோதனை மேற்கொண்டதில் ரயிலின் பொதுப்பெட்டியில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஹிராலால் நியால் என்பதும் ஒரிசாவிலிருந்து 3 கிலோ கஞ்சாவை ரயிலில் கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஜோலார்பேட்டை இருப்புப்பாதை போலீசார் நியாலை கைது செய்து அவரிடம் இருந்த 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருவேழிமிழலை கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதில் பள்ளி படிக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு அரசு சலுகைகள் கிடைக்க சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும், பல ஆண்டுகளாக தொடர்ந்து மனு அளித்தும் சாதி சான்று கிடைக்காததால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பழங்குடியினர் என ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர்.